உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல F1 வந்து குழந்தையோட வயிற்று பகுதி ரொம்ப ஸ்மாலா இருக்கு. ஏசி அதாவது அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி கன்சர்னிங். அதுவும் ஆஸ் அன் எக்ஸ்பெக்டிங் மதர் ஒரு ஃபேமிலி கொண்டு போகும்போது கண்டிப்பா கொஞ்சம் கன்சர்னிங்கா தான் இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இப்போ டீட்டெயில்டா பேச போறோம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, வயிற்று பகுதி நம்ம பார்க்கும்போது மேஜரா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இட் இஸ் த லிவர், நாட் த ஸ்டமக். ஸோ நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுப்பாங்கன்னா, இதுவே வயிற்று பகுதி ஸ்மாலா இருக்குன்றது ஸ்டமக் ஸ்மால் ஸ்டமக்னு சொல்றது வேற, ஓவரால் அப்டமன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்மாலா இருக்கிறது வேற. அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது பேபியோட லிவர், கல்லீரல் பகுதி தான் ஃபுல்லா நம்ம ஏசி. மெஜாரிட்டி ஆஃப் த அப்டாமன் இஸ் ப்ராபப்ளி ஆக்குபைட் பை த லிவர். இதுலயே ஸ்மால் ஸ்டமக்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் ஸ்டமக்னா நம்மளோட வயிற்று பகுதி சின்னதா இருக்குன்னு. ஸோ ரெண்டும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ 2 விஷயத்துக்கும் என்ன இருக்கலாம், என்ன கண்டிஷன்ஸ் இருக்கலாம், நான் அதை எப்படி மானிட்டர் பண்ணணும் நான் சொல்றேன். இதுவே ஸ்மால் ஸ்டமக் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், growth எல்லாம் நல்லா இருக்கு, ஸ்டமக் ஸ்மாலா இருக்கு, இன்னும் பெருசா தெரியணும் அப்படின்னா ஒரு 2-3 hours ஒன்ஸ் நீங்க சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்க சொல்லுவாங்க. இல்ல ஒரு 1 or 2 days லேட்டர் கூட நாங்க திருப்பி பேஷண்ட்ஸை யூஸ்வலா கூப்பிடுறது உண்டு. வெறும் ஸ்டமக் மட்டும் ஸ்மாலா இருக்குன்னா த நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் யூஸ்வலா பார்க்கறது வந்து குழந்தை சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட். ஏன்னா இப்ப ஸ்டமக் ஸ்மாலா இருக்குன்னா குழந்தை முழுங்குற ஃப்ளூயிட் ஸ்டமக்கு போய் ரீச் ஆச்சுன்னா ஸ்டமக் ஸ்மாலா இருக்கிறது கொஞ்சம் பெருசானும்ல. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது பெருசா தெரியணும். அது பெருசா தெரியலன்னா குழந்தைய சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் லெவல் ஜாஸ்தி ஆகணும். இதுல சப்போஸ் ஸ்மால் ஸ்டமக் பிளஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ளூயிட் அப்படி இருக்குன்னா இந்த முழுங்குற பேசேஜ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும் கடந்த டெலிவரிக்கு அப்புறம். தட் டீல்ஸ் வித் ஸ்மால் ஸ்டமக். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ வருவோம். ஸ்மால் ஏசி, அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்மாலா இருக்கு, இல்ல வயிற்று பகுதி ரொம்ப சின்னதா இருக்கு, பேபி வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு பாராமீட்டர் வச்சு மட்டும் பயப்படாதீங்க. எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பார்க்கணும், நம்பர் 1. நம்பர் 2, ஹெட் சைஸ், தைபோன் சைஸ், ஓவரால் வெயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்பர் 3, குழந்தையோட ஃப்ளூயிட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்பர் 4, ஓவரால் உருவமைப்பு, ஸ்ட்ரக்சரல் அனாட்டமி ஆஃப் தி பேபி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் நம்பர் 5, குழந்தைக்கு போற பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு, அம்மா கிட்ட இருந்து போற பிளட் ஃப்ளோ, யூட்ரைன் டாப்லர் எப்படி இருக்கு, குழந்தைக்கு தொப்புள் கொடியில இருந்து போற பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு, குழந்தைக்குள்ள பிரெயினுக்கு எப்படி பிளட் ஃப்ளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் பார்த்தாதான் நம்ம growth ரெஸ்ட்ரிக்டடா இருக்கா குழந்தை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுலயே நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்னு பிசியலாஜிக்கல் ரீசன்ஸ் சொல்றேனே, அப்படின்னா அம்மா அப்பாவோட ஃப்ரேமே ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு 40 கிலோ 45 கிலோ தான் இருக்காங்க, ஹைட் ரொம்ப டாலெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைய ஸ்மாலா தான் இருக்க போகுது, which is constitutionally small. ஆனா இதுவே அம்மா அப்பா நல்ல ஹைட், ப்ராப்பர் ஒரு 65 70 75 கிலோஸ் இருக்காங்க, பட் ஸ்டில் குழந்தை ஸ்மாலா இருக்குன்னா அது நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, அம்மாக்கு ரொம்ப எக்ஸசிவ் வாமிட்டிங் இருந்தது ஃபர்ஸ்ட் 3 monthsல. she has lost more than 5 to 7 kgs of weight. அப்படின்னா obviously nutritional status in the mother is reduced இல்லையா? ஸோ அதனால கூட பேபி டெம்பரரியா ஸ்மாலா தெரியலாம். ஒன்ஸ் அம்மா சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது நல்லா பிக்கப் ஆகலாம். இதெல்லாம் தாண்டி பத்தலாஜிக்கல், அதாவது அப்நார்மல் காரணங்கள் என்ன இருக்கலாம்? அம்மாக்கு எய்தர் பிபி ரொம்ப அதிகமா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், இல்ல அம்மாக்கு ரத்த சோகம் அனீமியா இருக்கலாம், அதனாலயும் வெயிட் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். இதெல்லாமே கரெக்ட் பண்ணோம்னா வெயிட் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஸ்மால் ஏசின்னு சொல்லிட்டாங்க, பேபி growth கம்மியா இருக்கு, இது எப்படி நான் மானிட்டர் பண்ணும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, yes, depending on the size, Doppler, blood flow and உங்க வாரம், gestation age, உங்களோட எந்த மாசம் பொறுத்து once in every 2 weeks, once in every 3 weeks, இல்ல once a week, இல்ல weekly twice பார்க்கணுமான்றது ஸ்டேஜ் வாரியா வரும். எங்களுக்கு ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் 1 2 3 4ன்னு based on the growth of the baby, fluid level and blood flow changesல அந்த ஸ்டேஜிங் இருக்கு. based on எந்த ஸ்டேஜ்ல குழந்தை அந்த டைம்ல இருக்குன்னு பொறுத்து அடுத்தடுத்த ஃபாலோ அப் ஸ்கேன்ஸ் நாங்க டாக்குமெண்ட் பண்ணது இருக்கு. I completely understand that இந்த 2 விஷயமே it's not the one of the best things to hear. அனாமலி ஸ்கேன் வரும்போதோ இல்ல growth ஸ்கேன் வரும்போதோ எனக்கு நல்லாவே புரியுது. பட் இதை கண்டு உடனே பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. அடுத்தடுத்து ஸ்கேன் ஸ்கெட்யூல் பண்ணலாம். பேபி growth கம்மியா இருந்ததுன்னா கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ணறதுக்கு, குறை மாசமும் இல்லாம நிற மாசம் கிட்ட எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுமோ பேபியோட நிக்கு, அதாவது ஐசியூல அட்மிட் ஆற வசதி தேவைப்படாத அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு. அட் த சேம் டைம் there are instances where blood flow compromise ஆகிற மாதிரி இருக்குன்னா இந்த குழந்தை வெளியில வந்தா இன்னும் பெட்டரா சர்வைவ் ஆகும் உள்ள இருக்கிறத விட அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது அவசியம். ஸோ டாக்டர்ஸ் will do their best. ஆனா இது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ growth scan கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.